Jesus was to die for the nation and to gather together into one the scattered children of God. யோவான் 11:51-52. தம் இனத்திற்காகவும் சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்றாய் சேர்ப்பதற்கும் அவர் இறக்கப் போகிறார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, முன்னாள் போப்பாண்டவர் 6ஆம் சின்னப்பர் போப் பால் தி 6 தன்னுடைய கடிதம் போப்புலோரும் ப்ரொக்ரெசியோ என்ற கடிதத்தில் இவ்வாறு குறிப்பிடுகின்றார். Your vocation is to bring not just some people but all people together as brothers and sisters. ஒரு சிலரை மட்டும் அல்ல, எல்லா மக்களையும் ஒன்று சேர சகோதர சகோதரிகளாக அழைத்து வர வேண்டியது நம் அழைப்பு. ஒரு சிலரை மட்டும் என்று அல்ல, எல்லோருமாக. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு 10ஆம் வகுப்போ 12ஆம் வகுப்போ எது பெருமை தருவது? எல்லா பிள்ளைகளும் தேர்ச்சியில் வெற்றி பெறுவது. ஒருத்தர் ஃபெயிலானால் கூட அது மிகுந்த சுணக்கமும் வருத்தமும் ஏற்படும் நிறுவனத்திற்கு. ஐயோ, ஒரு பிள்ளை ஃபெயில் ஆகிடுச்சே. அந்த பிள்ளைக்காக மட்டுமல்ல, இந்த நிறுவனத்தின் பெயர் புகழ் அதுக்காகவே தான் போட்டு வாட்டி எடுக்கிறாங்க. ஸ்பெஷல் கிளாஸ் என்ன, அது என்ன, அது என்ன எல்லாம் சேர்த்தா நல்லது தான், எல்லாம் பாஸ் பண்ண வேண்டும். ஆனால் வெறும் பெயருக்காக புகழுக்காக அல்ல, எல்லோரும் தேர்ச்சி பெற வேண்டும் என்ற உன்னத கருத்து. இதில் நான் ஒரு நல்ல கருத்தை அடிக்கடி சொல்லுவேன். ஒரு 10 பேர் ஹேண்டிகேப்டு சில்ட்ரன், கால் நொண்டி கை நொண்டி இப்படி இருக்கக்கூடிய பிள்ளைகள், அவர்களுக்கு ஒரு ஓட்டப்பந்தயம் வைத்த பொழுது ஒரு 5 தப்படி போனதும் ஒரு பையன் பொத்துன்னு விழுந்துடுறான். விழுந்தவுடன் அந்த மற்ற 9 பேரும் சரி அவன் விழுந்துட்டான், நம்ம போய் பரிசு வாங்கலாம் என்று யாரும் ஓடவில்லை. 9 பேரும் வந்து விழுந்த பையனை தூக்கி நிறுத்தி அவனோடு 10 பேரும் கைகோர்த்து 10 பேரும் ஓடினார்கள். அரங்கம் முழுவதும் எழுந்து நின்று அவர்களுக்காக கைத்தட்டியது. ஏன்? ஒருவன் ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் வழக்கமாக ஓட்டப்பந்தயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நியதி. அதே சமயத்தில் 2 பேர் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கலாம். ஆனால் 10 பேரும் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவது என்பது சாதாரணமாக இல்லை. ஆனால் இந்த ஊனமுற்ற பிள்ளைகள் அதை சாதித்து காட்டுகிறார்கள். ஆகவே ஒரு சிலர் என்று அல்ல, அனைவரும் மீட்பு பெற வேண்டும், பங்கு பெற வேண்டும் என்பதைத்தான் நாம் இந்த வேத வசனத்திலே பார்க்கிறோம். ஆகவே அந்த எல்லோரும் மீட்பு பெற ஒரு சிலர் தியாகங்கள் செய்ய வேண்டும். ஆகவே அப்பொழுது தலைமை குருவாக இருந்த கைப்பாஸ் என்ன சொல்லுகின்றார்? மக்களுக்காக ஒருவன் மட்டும் இறப்பது நலம். ஆகவே இவனை சாகடிச்சிட்டா மக்கள் எல்லாம் ஒன்றாகி விடுவார்கள் என்ற கைப்பாஸ் தத்துவம் என்று அதற்கு சொல்லப்படுகிறது. அப்படியாக மக்களை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக பலியானவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. The passion of our Lord and Savior Jesus Christ is the hope of glory and a lesson in passion. He loved us so much that, sinless himself, he suffered for us sinners the punishment we deserved for our sins. Saint Augustine உடைய வார்த்தைகள். நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் மகிமையின் நம்பிக்கை. பாவமற்ற அவர் நம் பாவங்களுக்குரிய தண்டனையை நமக்காக ஏற்கும் அளவு நம்மை அன்பு செய்தார். நமக்கு அந்த தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். மாறாக தன் மீது அவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டார்.
இந்த பிள்ளைங்கள்லாம் கோயில் வளாகத்தில் விளையாடும் பொழுது கல் தூக்கி போடுவோம் அல்லது கிரிக்கெட் பாலை தூக்கி போட்டு விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி டியூப் லைட்டை உடைச்சிடுவாங்க. டியூப் லைட்டை உடைச்சா கையுமா யாரை பிடிச்சிக்கிட்டு கொண்டாடுறாங்களோ இவன் டியூப் லைட்டை உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பரிகாரம் செய்பவர்கள் யார்? அவன் தான் சேர்த்து வச்சுருக்கிற காசை எடுக்க மாட்டான். வச்சுருப்பான் ஏதாவது 20 ரூபா 30 ரூபா அம்மா அப்பா கொடுத்த காசை அதை எடுக்க மாட்டான். அப்படியே வந்து நிற்பான், செஞ்சது தவறு. அப்போ அதற்கு பிராயச்சித்தம் செய்வது பெற்றோர். அப்பாவோ அம்மாவோ என் பிள்ளை தெரியாமல் உடைச்சிருச்சு, இந்தாங்க அதுக்கு காசு, இல்லைன்னாங்க அதுக்கு லைட்டு என்று கொடுப்பது நாம் பார்க்கிறோம். பிள்ளைகள் செய்த தவற்றுக்கு பெற்றோர்கள் பிராயச்சித்தம் செய்வது. அதே போன்று நம்முடைய தவறுகளுக்காக பிராயச்சித்தம் செய்வது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த வேதனை மிக்க, அவமானமிக்க, வலி நிறைந்த இந்த சிலுவையை தம்மீது ஏற்றுக்கொண்டார். அவர் தன்னுடைய ஞான திருஷ்டியினால் அடுத்த நாள் என்ன நடக்கப் போகிறது என்பதை அறிந்து அதனுடைய வேதனை, அதனுடைய பயங்கரம் அவருக்கு இரத்த வியர்வை வியர்த்தது. ஆகவே அவர் மனித தன்மையினாலே கூறுகின்ற வார்த்தைகள், தந்தையே இந்த கிண்ணம் என்னை விட்டு அகலக்கடவது, ஆனால் என்னுடைய விருப்பம் அன்று உம்முடைய விருப்பம். தந்தையினுடைய விருப்பத்தை பிறப்பிலிருந்து இறப்பு வரை அவர் வாழ்ந்து காட்டியவர். செயின்ட் அகஸ்டின் மறுபடியும், how then can he fail to give us the reward we deserve for our righteousness, for he is the source of righteousness. இவ்வாறு நம்முடைய பாவங்களுக்காக கடுவாயாக தன்னையே பலியாக ஒப்பு கொடுக்கின்ற கிறிஸ்து, ஒருவேளை நாம் நல்ல செயல்களை செய்யும் பொழுது, அவரோடு சேர்ந்து மீட்பின் திட்டத்தில் பங்கேற்கும் பொழுது அதற்கு கைமாறு அளிக்காமல் விடுவாரா? தூய்மையின் ஊற்றான அவர் நமது நன்மைத்தனத்துக்கான வெகுமதியை பெற்றுத்தர எப்படி தவறுவார்? நல்லது செய்தால் நல்லது கிடைக்கும், தீயது செய்தால் தீயதுதான் கிடைக்கும். அத்தி மரத்தில் நெருஞ்சி முல்லை பெறுவாரும் இல்லை, நெருஞ்சி செடியிலே அத்திப்பழத்தை பெறுவாரும் இல்லை. நல்ல செடி நல்ல கனிகளை கொடுக்கும், முட்செடி நல்ல கனிகளை கொடுக்காது. இது இயற்கையினுடைய வியதி. அதே போன்று இயேசு நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். நன்மை செய்யும் பொழுது அதற்குரிய சம்பாவனையும் தருவார். ஆகவேதான் இது நம்முடைய ஆறுதலும் தேர்தலுமாக இருக்க வேண்டும். பல சமயங்களில் நாம் சற்று சோர்ந்து கொள்வோம். நான் நல்லதை தான் இருக்கிறேன், நல்லது தான் செய்கிறேன், எனக்கு ஏன் கடவுள் இப்படி வேதனையும் சோதனையும் தருகிறார்? ஜான் ஏறினா முளம் சறுக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாரு, அவன் கோயிலுக்கும் போகிறது கிடையாது, குளத்துக்கும் போகிறது கிடையாது, கடவுளையும் மதிப்பதில்லை, மனிதனையும் மதிப்பில்லை. அவன் நல்லா தானே வாழ்கிறான், அவனுக்கு நல்லா தானே கடவுள் வச்சிருக்கிறாரு, அவனுக்கு ஒன்றும் மோசம் இல்லையே என்று நினைக்கக்கூடும். அது அல்ல. பார்வைக்கு தோற்றத்திற்கு அப்படி இருக்கலாம். ஆனால் நல்லவைகள் 100 தலைமுறைகளுக்கும் தீயவைகள் 4 தலைமுறைகளுக்கும் வரும். இப்பொழுது இல்லாவிட்டால் கூட அதை கண்கூடாக பார்க்கலாம் நிச்சயமாக. ஆகவே நல்லவைகளுக்கு நல்லவை உண்டு என்கிற வகையத்தில் நாம் நம்முடைய கடமையை செய்வோம். Sin scattered us, the sacrifice of Jesus Christ unites us. பாவம் நம்மை சிதறடித்தது, கிறிஸ்துவின் பலி நம்மை இணைக்கிறது. கிறிஸ்து தன்னுடைய ஒப்பற்ற பலியினால் நம்மை எல்லாம் ஒன்றிணைத்தார். Troubles are often the means God uses to fashion his people into something better than they were. நமக்கு கொடுக்கப்படுகின்ற கஷ்டங்களும் வேதனைகளும் சோதனைகளும் பிரச்சனைகளும் நம்மை மாற்று மனிதராக, வேறு மனிதராக உருவாக்குகிறது. எப்படி தங்கம் சுட சுட ஒளிர் வீசுகிறதோ, அதனுடைய அழுக்குகள் அந்த தீயிலே மறைந்து விடுகிறதோ, அதே போன்று நம்முடைய துன்பங்களினால் நாம் ஒலைகளத்தில் இடப்பட்ட தங்கத்தை போல
மிளிர்கிறோம். இவைகளின் வழியாக நாம் இன்னும் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக மாறுகிறோம். இறைவன் தம் மக்களை மேலும் மேலும் வடிவமைக்க துன்பங்களை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார் என்பதும், where there are 4 of you, a 5th must die. இது ஒரு நீட்சே என்ற கடவுளை நம்பாதவருடைய கொள்கை. 4 பேர் இருந்தாலும் 5வது ஒருவர் இறக்க வேண்டும். எப்படி? ஏதாவது ஒரு காரணத்துக்காக அந்த வேறு ஒருவரை கொண்டு வந்து தங்களுக்காக அவர்கள் இறக்க வைப்பார்கள். எப்படி யூதர்கள் தங்களுடைய பாவங்களை எல்லாம் அந்த செம்மறி ஆட்டின் மேலே சுமத்தி அந்த ஆட்டை அடித்து தங்கள் பாவங்கள் எல்லாம் போய்விட்டது என்று பாவ பலியை ஒப்பு கொடுத்தார்களோ, அதே போன்று இன்னொரு கருத்தையும் சொல்லலாம். நமக்காக சிலுவை சுமந்த இயேசுவுக்கு உதவி செய்த சீமோன் என்ற சீரன் ஊராகிய சீமோன் இயேசுக்காக சிலுவை சுமக்கிறார். எதற்காக? அன்பினால் அல்ல, கட்டாயப்படுத்தப்பட்டு. யாரோ ஒருத்தன் வந்தான், நீ சிலுவை தோக்கு, அவர் போகிறதுக்குள்ளார செத்துருவார். கல்வாரி மலையில் இன்னும் கொஞ்சம் வேதனையெல்லாம் பாக்கி இருக்குது, அவருக்கு அதெல்லாம் செய்யணும் என்று சொல்லி இந்த சீமோன் என்ற சீரேன் ஊருக்காரர் கட்டாயப்படுத்துகிறார். இயேசுவுக்காக அவர் இந்த சிலுவை பலியை மேற்கொள்கிறார். அதே போன்று நமக்காக பரிந்து பேசுபவராக இருப்பவர் நம் ஆண்டவர், அல்லது நமக்காக பரிந்து பேசுபவர் நம்மை சார்ந்தவர்கள், பெற்றோரோ உற்றாரோ உறவினரோ நண்பர்களோ யாரெல்லாம் பிறருக்காக பரிந்து பேசுகிறோமோ இந்த மீட்பின் பரிகாரத்தில் பங்கேற்கிறோம். உங்களில் 4வரில் 5ஆமவர் சாக வேண்டும் என்பது தமிழாக்கம். If Jesus had wanted to peacefully accommodate himself to everyone, he could not have been the Messiah. Now can we be true Christian? இயேசு அனைவரோடும் சமாதானமாக ஒத்துப்போக விரும்பியிருந்தால் அவர் மெஸ்ஸியாவாக இருந்திருக்க முடியாது. காம்ப்ரமைஸ், நீ இது வேணுமா, சரி செஞ்சுக்கிறியா, அது செஞ்சுக்க, இது பண்ணுறியா, பரவாயில்ல என்று எதையும் கண்டுகொள்ளாமல், அதான் சொல்லுவாங்க, வந்த மாட்டையும் கட்டுறதில்லை, போன மாட்டையும் தேடுறதில்லை, வந்தியா வா, வரலையா போ. இப்படி இருந்தால் அநேகருக்கு அது பிடித்தமானதாக இருக்கும். கொஞ்சம் சட்டத்திட்டம் கட்டுமானம் போட்டால் பிடிக்காது. அது வீடாக இருக்கட்டும், சமுதாயமாக இருக்கட்டும். இயேசு மெசியாவாக இருந்தது ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வருவதற்காக. ஆக எதை சரி என்று சொன்னாரோ அது சரி, எது அல்ல சரி அல்ல என்பதை அழுத்தம் திருத்தமாக சுட்டி காட்டினார். பயப்படவில்லை. ஆலயத்தில் நடந்த அலங்கோலங்கள் என் வீடு ஜெப வீடு என்றும், அல்லது மக்கள் மீது கொண்ட பல வகையான அதிகார துஷ்பிரயோகம், இவைகளை எல்லாம் கண்டித்து கேட்டவர் மெசியா. இத்தகைய பின்னணியில் ஜெபிப்போம், முழுதால் இருப்போம். இட்டர்னல் ட்ரினிட்டி Godhead, mystery deep as a sea, you could give me no greater gift than the gift of yourself. என்றும் வாழும் மூவொரு கடவுளாகிய இறைவா, உம்மை விட சிறந்ததொரு கொடை ஏதுமில்லை. என்றும் அணையா எரிநெருப்பே, என்னில் இருக்கும் எல்லா சுயநலத்தையும் எரிப்பவரே. You are the fire ever burning and never consumed, which itself consumes as the selfish love that fills my being. Take away the coldness, illuminate the mind with its light, and cause me to know the truth that you gave yourself to man in the fire of your love. என்னில் இருக்கும் இறுகிய உணர்ச்சியற்ற தன்மையை அகற்றி ஒளியால் எம் உள்ளங்களை நிரப்பி அதன் மூலம் எரியும் அன்பின் நிமித்தமே உம்மை மனிதருக்கு கையளித்தீர் என்ற உண்மையை உணரச் செய்தருளும்.